அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 121 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ என்னென்ன லெசன் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இயற்கை வேளாண்மை, ஏதிலி குருவிகள் அழகிய பெரியவன், திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர், ஐங்குறுநூறு வந்து பேயனார், யானை டாக்டர் ஜெயமோகன், மெய் மயக்கம். மொத்தமாக இந்த 6 லெசனில் இருந்து தான் 121 கொஷின். நம்ம வந்து இலக்கணம் வந்து பார்க்க போகிறதில்ல, கொஷின் வந்து இருக்கும். ஆனால் இலக்கணம் தவிர்த்து மீது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம வந்து புக்காக வந்து வெளியிட்டிருக்கோம். 11th 12th தமிழ் புக்கோட ப்ரைஸ் வந்து 280 ரூபா. நீங்கள் வாங்கி ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு லைன் பை லைன் கொஷின், புக் பை கொஷின் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இயற்கை வேளாண்மை வந்து கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், உழவு உலகிற்கு அச்சாணி என கூறியவர் திருவள்ளுவர். உழவு உலகிற்கு அச்சாணி என கூறியவர் திருவள்ளுவர். இரண்டாவது கொஷின், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் யார்னா பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனைமரம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் மரம் வந்து பனைமரம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் மரம் வந்து பனைமரம். 11th 12th ஸ்கூல் புக்கு படிக்க முடியாதவங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாவது நீங்கள் வந்து படிச்சுட்டு போங்க. ஆனால் 11th 12th படிக்காமல் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா கொஷின்ஸ் வந்து 11th 12th தமிழ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ கட்டாயம் வந்து படிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்கு படிங்க. படிக்க முடியலனா மட்டும் நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு நம்ம கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அதான் நம்ம எப்பவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ 5வது கொஷின் பாருங்கள். ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக மாற்றுவது டேஸ் எனப்படும். மதிப்பு கூட்டு பொருள். ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக மாற்றுவது மதிப்பு கூட்டு பொருள் எனப்படும். 6வது கொஷின், விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என்று கூறியவர் யார்னா மஸ்னாபு புகோகா. விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என கூறியவர் வந்து மஸ்னாபு புகோகா. வைக்கோல் பற்றி மிக சிறந்த ஆய்வை செய்த ஜப்பான் நாட்டு அறிஞர் யார்னா மஸ்னாபு புகோகா. வைக்கோல் பற்றி மிக சிறந்த ஆய்வை செய்த ஜப்பான் நாட்டு அறிஞர் தான் மஸ்னாபு புகோகா. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் மஸ்னாபு புகோகா. ஒற்றை வைக்கோல் புரட்சி மஸ்னாபு புகோகா. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூல் எழுதப்பட்ட ஆண்டு 1978. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூல் எழுதப்பட்ட ஆண்டு 1978. 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் மஸ்னாபு புகோகா. 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் மஸ்னாபு புகோகா. 5 விவசாய மந்திரங்கள் அது என்னென்னு பாருங்கள். உழப்படாத நிலம், ரசாயன உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல். ஸோ இதான் வந்து 5 விவசாய மந்திரங்கள். 12வது கொஷின், தொழு உரங்களில் நஞ்சை நிலத்துக்கு போடுபவை என்னென்னா மாட்டுச்சாணம், கோமியம் மற்றும் வைக்கோல். தொழு உரங்களில் நஞ்சை நிலத்துக்கு போடுபவை வந்து மாட்டுச்சாணம், கோமியம் மற்றும் வைக்கோல். தொழு உரங்களில் புஞ்சை நிலத்துக்கு போடுபவை காய்ந்த இலை சருகு மற்றும் சாம்பல். தொழு உரங்களில் புஞ்சை நிலத்துக்கு போடுபவை காய்ந்த இலை சருகு மற்றும் சாம்பல். நெல்லுக்கு ஊடு பயிராக போடுவது எது? ஆன்சர் வந்து உளுந்து. நெல்லுக்கு ஊடு பயிராக போடுவது வந்து உளுந்து. 15 உளுந்து பயிரில் இருக்கும் டேஸ் நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்யும். ஆன்சர் வந்து நைட்ரஜன். உளுந்து பயிரில் இருக்கும் நைட்ரஜன் நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்யும். இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்க பயன்படுபவை வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை, கோமியம். இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்க பயன்படுபவை வந்து வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை, கோமியம். ஸோ 2வது ஏதிலி குருவிகள் வந்து பார்க்கலாம்.
ஏதிலி குருவிகள் எனும் நூலின் ஆசிரியர் யார்னா அழகிய பெரியவன். ஏதிலி குருவிகள் எனும் நூலின் ஆசிரியர் வந்து அழகிய பெரியவன். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை என்ற வரிகளின் ஆசிரியர் அழகிய பெரியவன். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை என்ற வரிகளின் ஆசிரியர் வந்து அழகிய பெரியவன். வெற்றுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் ஏதிலியாய் குருவிகள் எங்கே போயின என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து ஏதிலி குருவிகள். வெற்றுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் ஏதிலியாய் குருவிகள் எங்கே போயின என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஏதிலி குருவிகள். உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் 20. அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். அழகிய பெரியவனின் இயற்பெயர் வந்து அரவிந்தன். அழகிய பெரியவனின் ஊர் பேரணாம்பேட்டை வேலூர் மாவட்டம். அழகிய பெரியவனின் ஊர் வந்து பேரணாம்பேட்டை வேலூர் மாவட்டம். அழகிய பெரியவன் தகப்பன் கொடி என்ற புதினத்துக்காக தமிழக அரசின் விருது பெற்ற ஆண்டு எப்போனா 2003. அழகிய பெரியவன் தகப்பன் கொடி என்ற புதினத்துக்காக தமிழக அரசின் விருது பெற்ற ஆண்டு 2003. அழகிய பெரியவனின் சிறுகதை தொகுப்புகள். சிறுகதை பார்த்திங்கன்னா குறடு நெறிக்கட்டு. அழகிய பெரியவனின் சிறுகதை தொகுப்புகள் வந்து குறடு நெறிக்கட்டு. அழகிய பெரியவனின் கவிதை தொகுப்புகள் உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சு. அழகிய பெரியவனின் கவிதை தொகுப்புகள் வந்து உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சு. அழகிய பெரியவனின் கட்டுரை மீள்கோணம் பெருகும் வேட்கை. அழகிய பெரியவனின் கட்டுரை தொகுப்புகள் வந்து மீள்கோணம் பெருகும் வேட்கை. ஸோ அடுத்து 3வது திருமலை முருகன் பள்ளு பார்க்கலாம். உழவர்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட கூறும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னா பள்ளு. உழவர்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட கூறும் சிற்றிலக்கிய வகை தான் வந்து பள்ளு. மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மட இடங்கனி வந்துளம் ஆடும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருமலை முருகன் பள்ளு. மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மட இடங்கனி வந்துளம் ஆடும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருமலை முருகன் பள்ளு. புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ்வட ஆரி நாடங்கள் நாடே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருமலை முருகன் பள்ளு. ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர். புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ்வட ஆரி நாடங்கள் நாடே வந்து திருமலை முருகன் பள்ளு. வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூலம் வந்து திருமலை முருகன் பள்ளு. வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் திருமலை முருகன் பள்ளு. 31 அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென் ஐயன் தென் ஆரி நாடங்கள் நாடே என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர். அழியுலாம் கொன்றை சூடும் குற்றாலம் தென் ஐயன் தென் ஆரி நாடங்கள் நாடே வந்து பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர். சொல்லும் பொருளும் வட ஆரி நாடு வந்து திருமலை, வட ஆரி நாடு திருமலை, தென் ஆரி நாடு வந்து குற்றாலம். ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு. ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு. இந்துளம் அப்படின்னா ஒரு வகை பண். இந்துளம்னா ஒரு வகை பண். பண்ணா இசை. இடங்கனி அப்படின்னா சங்கிலி. இடங்கனினா சங்கிலி. உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை. உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை. சலசவாவினா தாமரை தடாகம். சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம். தரளம் அப்படின்னா முத்து. தரளம் அப்படின்னா முத்து. கா அப்படின்னா சோலை. கானா சோலை. முகில் தொகை அப்படின்னா முகில் தொகைனா மேகக்கூட்டம். முகில் தொகைனா மேகக்கூட்டம். மஞ்சை அப்படின்னா மயில். கொண்டல்னா கார்கால மேகம் கொண்டல். மண்டலம் அப்படின்னா உலகம். மண்டலம்னா உலகம். வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுந்த அலை. அதான் வந்து வாவி தரங்கம். அழி உலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற. அழி உலாம்னா வண்டு மொய்க்கின்ற.
34 திருமலை சேவகன் என்று அழைக்கப்படும் தெய்வம் எது அப்படின்னா முருகன், வடகரை நாடு. திருமலை சேவகன் என்று அழைக்கப்படும் தெய்வம் வந்து முருகன். கொன்றை மலரை சூடியவர் யாருன்னா சிவபெருமான், இவர் வந்து தென்கரை நாடு. கொன்றை மலரை சூடியவர் வந்து சிவபெருமான், தென்கரை நாடு. குற்றாலநாதர் என அழைக்கப்படுபவர் வந்து சிவபெருமான். குற்றாலநாதர் என அழைக்கப்படுபவர் வந்து சிவபெருமான். இலக்கண குறிப்பு: செங்கயல் வெண்சங்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா பண்பு தொகை. செங்கயல் வெண்சங்கு பண்பு தொகை. அகிர்புகை 6ஆம் வேற்றுமை தொகை. அகிர்புகை 6ஆம் வேற்றுமை தொகை. மஞ்சையும் கொண்டலும் எண்ணுமை. மஞ்சையும் கொண்டலும் எண்ணுமை. கொன்றை சூடு 2ஆம் வேற்றுமை தொகை. கொன்றை சூடு 2ஆம் வேற்றுமை தொகை. ஈன்ற பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். விடை ஈன் ப்ளஸ் இர் ப்ளஸ் ஆன்னு பிரிக்கிறாங்க. ஈன் அப்படின்றது பகுதி. இப்போ ஈன்ற அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈன் அப்படின்றது தான் அதனுடைய வேர்ச்சொல். இர் வந்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. 39 செங்கயல் புணர்ச்சி விதி கேட்குறாங்க. புணர்ச்சி விதினா ஃபஸ்ட்டு பிரிக்கணும். செம்மை ப்ளஸ் கயல் அப்படின்னு வந்து பிரிக்கிறோம். ஈறு போதல் விதிப்படி வந்து மை வந்து போயிடுது. செம் ப்ளஸ் கயல் அப்படின்னு வந்து மாறுது. முன்னின்று மெய்த்திரிதல் விதிப்படி வந்து இம் வந்து இங்கா வந்து தெரியுது. செம் ப்ளஸ் கயல் செங்கயல் அப்படின்னு வந்து மாறுது. பல்லு டேஸ் வகையான சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. 96 வகையான சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று தான் பல்லு. பல்லுவின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா உலத்திப்பாட்டு. பல்லுவின் மற்றொரு பெயர் வந்து உலத்திப்பாட்டு. 42வது கொஷின். பல்லு தொல்காப்பியம் குறிப்பிடும் டேஸ் என்னும் இலக்கிய வகையை சேரும். புலன். இந்த கொஷின் இப்போ 2024 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஆனால் இன்டைரக்டாக கேட்டிருந்தாங்க. ஒரு பாடல் வரி கொடுத்து இந்த பாடலில் தொல்காப்பியம் கூறும் இலக்கிய வகை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா பல்லு தான். பல்லு தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சேரும். திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் பாருங்கள். பைங்குழலால், சீதாபோகம், ரெங்கஞ்சம்பா, மணல்வாரி, அதிக்ராதி, அரிக்ராவி, முத்துவெள்ளை, புழுகு சம்பா, சோரிக்குரம்பை, சிறைமீட்டான், கருங்கு சூறை, பூம்பாலை, குற்றாலன், பார்க்கடுக்கன், கற்பூரப்பாலை, காடைக்கழுத்தன், மிளகு சம்பா, பனைமுகத்தான். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள். இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மொத்தம் அந்த திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 22ன்னு ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த புக்கில் 19 தான் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை நெல் வகை அப்படின்றது. திருமலை முருகன் பல்லு கூறும் மாடு வகைகள் எவை பாருங்கள். காரி, தொந்திக்காலை, மால்காலை, மறைக்காலை, மயிலக்காலை, மேலைக்காலை, செம்மறையான், கருமறையான். மொத்தம் ஒரு 8 வகை இருக்குது. 8 வகை மாடுகளை பற்றி சொல்லியிருக்கு திருமலை முருகன் பல்லு. காரி, தொந்திக்காலை, மால்காலை, மறைக்காலை, மயிலக்காலை, மேலைக்காலை, செம்மறையான், கருமறையான். திருமலை முருகன் பல்லு கூறும் உழவு கருவிகள். ஸோ உழவு கருவிகள் எத்தனை இருக்குன்னா 9 வந்து இருக்குது. கலப்பை, நுகம், பூட்டு, கயிறு, வல்லைக்கை, உலக்கோல், குழுகைய மரம், மண்வெட்டி, வடம். மொத்தமாக திருமலை முருகன் பல்லு கூறும் உழவு கருவிகள் வந்து 9. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகளின் எண்ணிக்கை இதுதான் கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஆனால் புக்கில் எண்ணி பார்த்தா 19 தான் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். திருமலை முருகன் பல்லு கூறும் காளை வகைகளின் எண்ணிக்கை வந்து 8 காளை நம்ம வந்து பார்த்தோம். அதே வந்து உழவு கருவிகள் வந்து 9. திருமலை முருகன் பல்லு கூறும் உழவு கருவிகளின் எண்ணிக்கை வந்து 9. களத்தில் ஒப்படை செய்யப்படும் நெல் அளவை மேற்பார்வையிடுபவரை குறிக்கும் சொல் எது? கண்காணி. களத்தில் ஒப்படை செய்யப்படும் நெல் அளவை மேற்பார்வையிடுபவரை குறிக்கும் சொல் வந்து கண்காணி. குற்றாலம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. குற்றாலம் அமைந்துள்ள மாவட்டம் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது எது அப்படின்னா பண்புலிப்பட்டினம். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ள ஊர் தான் வந்து பண்புலிப்பட்டினம்.
பண்புலி பட்டணம். 52வது கொஷின், பண்புலி பட்டணம் டேஸ் என்றும் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படுகிறது. பண்புலி பட்டணம் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படுகிறது. பண்புலி பட்டணத்தில் உள்ள சிறு குன்றின் பெயர், அதாவது திருமலை. பண்புலி பட்டணத்தில் உள்ள சிறு குன்றின் பெயர் வந்து திருமலை. திருமலை முருகன் பள்ளு டேஸை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது. யார் அப்படின்னா முருகக்கடவுள். திருமலை முருகன் பள்ளு முருகக்கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது. 55 எண்ணூலில் கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பா வகைகள் விரவி உள்ளன. திருமலை முருகன் பள்ளு பாருங்கள், கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பா வகைகள் விரவி உள்ளன. திருமலை முருகன் பள்ளு வந்து விரவி உள்ளன. 56 பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளு என்றும் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருமலை முருகன் பள்ளு. பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளி என்றும் அழைக்கப்படும் நூல் தான் வந்து திருமலை முருகன் பள்ளு. திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர். பெரியவன் கவிராயரின் காலம் எதுனா 18ஆம் நூற்றாண்டு. பெரியவன் கவிராயரின் காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டு. அடுத்த 500 காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தலவோடு பிடவளர்ந்து கவினி என்று பேயனார் பாடிய பாடல் 500 வந்து இருக்குது. காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தலவோடு பிடவளர்ந்து கவினி என்று பேயனார் பாடிய பாடல் வந்து 500. பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கன்னி ஆடுகம் விரைந்தே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அது வந்து 500. பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கன்னி ஆடுகம் விரைந்தே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து 500. காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தலவோடு பிடவளர்ந்து கவினி என தொடங்கும் 500 பாடலில் இடம்பெற்றுள்ள திணை மற்றும் துறை. திணை பார்த்திங்கன்னா முல்லை திணை, துறை வந்து கார்காலம். மழைக்கால மலர்கள் காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கால மலர்கள். காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம். 63 சொல்லும் பொருளும். போது அப்படின்னா மொட்டு, அலர்ந்துனா மலர்ந்து, கவினி அப்படின்னா அழகுற. போதுனா மொட்டு, அலர்ந்துனா மலர்ந்து, கவினி அப்படின்னா அழகுற. இலக்கண குறிப்பு. ஆள் அப்படின்னா அசைநிலை, ஆள்னா அசைநிலை. கன்னி அப்படின்னா அண்மை விழிச்சொல், கன்னினா அண்மை விழிச்சொல். ஆடுகம்னா தன்மை பன்மை வினைமுற்று, ஆடுகம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று. அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம். அலர் ப்ளஸ் இத்து, இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓ, அலர்ந்து. அலர் வந்து பகுதி. இப்போ அலர்ந்து அப்படின்னு கொடுத்துட்டு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அலர். இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையெச்ச விகுதி. 500 பிரித்து எழுதுக. 5 ப்ளஸ் குறுமை ப்ளஸ் 100, 500. 67 500 அடிவரையறை 3 அடி சிற்றில்லை 6 அடி பேரில்லை. 500 அடிவரையறை வந்து 3 அடி சிற்றில்லை 6 அடி பேரில்லை. 500 பாவகை அகவற்பா, ஆசிரியப்பாவுடைய இன்னொரு பெயர் தான் வந்து அகவற்பா. ஸோ ஆசிரியப்பா அகவற்பா ரெண்டுமே ஒன்று தான். 500 பாவகை வந்து அகவற்பா. 500 உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5 திணை 500 பாடல்கள். 5 திணை இருக்குது, 500 பாடல்கள். 70வது கொஷின். 500 நூலில் திணை வாரியாக பாடிய புலவர்கள். ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குறிஞ்சி கபிலர், முல்லை பெயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மோனார், பாலை ஓதலாந்தையார். 500 நூலில் திணை வாரியாக பாடிய புலவர்கள். குறிஞ்சி கபிலர், முல்லை பெயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மோனார், பாலை ஓதலாந்தையார். 500 நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர். பாரதம் பாடிய பெருந்தேவனார். 500 கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். 500 தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. 500 பற்றி
மேக்ஸிமம் ஒரு கொஷின் வந்துடும். ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் வந்து புலத்தரை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறுநூற்றை தொகுப்பித்தவர் யார்னா யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர், இது ரொம்ப முக்கியமானது. ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர் யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. சங்ககால புலவராகிய பேயனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? 105 பாடல்கள் வந்து கிடைத்துள்ளன. சங்ககால புலவராகிய பேயனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? 105 பாடல்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து யானை டாக்டர் ஜெயமோகன், இது வந்து பார்க்கலாம். காட்டின் மூலவர் என அழைக்கப்படும் விலங்கு எது அப்படின்னா யானை. காட்டின் மூலவர் என அழைக்கப்படும் விலங்கு வந்து யானை. வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் ஸ்லீப்பிற்கு வந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன் டாப் ஸ்லீப்பிற்கு வந்தவர் தான் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. டாக்டர் கே என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் தான் வந்து டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. டாக்டர் கே என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. யார் உருவாக்கிய விதிமுறைகள்தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது? டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது. 79 நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள். ஒரு முக்கியமானது கொஷின் கேட்பாங்க. கயம், வேலம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சினாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆனை, இவம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். ஸோ இதெல்லாம் வந்து நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 4 கொடுத்துட்டு இதில் பொருந்தாது எது அப்படின்னு வந்து கொஷின் கேட்கலாம். 80வது கொஷின். மனிதர்களை தவிர்த்து அதிக நாள் வாழும் தரைவாழ் விலங்கு எது? எது அப்படின்னா யானை. மனிதர்களை தவிர்த்து அதிக நாள் வாழும் தரைவாழ் விலங்கு தான் வந்து யானை. யானைகளில் எஞ்சியுள்ள சிற்றினங்கள் 3 வகையான சிற்றினங்கள் வந்து இருக்குது. ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள். யானைகளில் எஞ்சியுள்ள சிற்றினங்கள் ஆப்பிரிக்க புதர்வெளி யானை, ஆப்பிரிக்க காட்டு யானை, ஆசிய யானைகள். யானைகள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றன? எத்தனை ஆண்டுகள்னா 70 ஆண்டுகள். யானைகள் ஏறத்தாழ 70 ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றன. 83 கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா கலித்தொகை. ஒரு முக்கியமான ஒரு கொஷின் இது. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து கலித்தொகை. யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் வந்து வி கிருஷ்ணமூர்த்தி. வன பேணுநர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் விருதை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெற்ற ஆண்டு எப்படின்னா 2000. வன பேணுநர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் விருதை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெற்ற ஆண்டு 2000. 86 தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் யார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. ஜெயமோகன் எந்த ஊரை சேர்ந்தவர்? நாகர்கோவில். ஜெயமோகன் வந்து நாகர்கோவில் ஊரை சார்ந்தவர். விஷ்ணுபுரம் கொற்றவை நாவலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜெயமோகன். விஷ்ணுபுரம் கொற்றவை நாவலை எழுதியவர் வந்து ஜெயமோகன். யானையை பாத்திரமாக வைத்து ஜெயமோகன் எழுதிய நூல்கள் ஊமை சென்னாய், மத்தகம். யானையை பாத்திரமாக வைத்து ஜெயமோகன் எழுதிய நூல்கள் வந்து ஊமை சென்னாய், மத்தகம். யானை டாக்டர் என்ற குறும்புதினம் டேஸ் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அறம் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. யானை டாக்டர் என்ற குறும்புதினம் அறம் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இலக்கணம் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சுக்கோங்க. இலக்கணம் தவிர்த்து மீதி நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம கொஷின் பேங்க் புக்கில் வந்து இலக்கணம் வந்து இருக்கும். இதில் என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம். ஸோ புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். பொருத்தமான இலக்கிய வடிவம் எது?
யானை டாக்டர் குறும்புதினம் என்பது பொருத்தமான இலக்கிய வடிவம். மீதி இருக்கக்கூடிய 3த்துக்கும் எது சரியாக வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 106வது கொஷின், மண்ணுக்கு வளம் சேர்ப்பன எது அப்படின்னா மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள். ஆன்சர் வந்து இவை 3ம். மண்ணுக்கு வளம் சேர்ப்பன மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள். 107வது கொஷின், வான் பொய்த்தது என்ற சுற்றுடர் உணர்த்தும் மறைமுக பொருள் என்ன அப்படின்னா மழை பெய்யவில்லை. வான் பொய்த்தது வந்து மழை பெய்யவில்லை. 108, கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை என்ன அப்படின்னா மதிப்பு கூட்டு பொருள். கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை வந்து மதிப்பு கூட்டு பொருள். 109வது கொஷின், பிழையான தொடரை கண்டுபிடி. பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி போன்றவை தயாரிக்கின்றனர். இது வந்து சரி. ஏதிலி குருவிகள் என்பது வாழ்வதற்கான சூழல் கிடைக்காத குருவிகளாகும். இதுவும் வந்து சரி. குறைந்த 8 தொகை அடிகளை 500 நூல்களுள் உடையது. இது வந்து தவறு. யானைகளால் வெகு தொலைவில் உள்ள நீரினை வாசனை மூலம் அறிய முடியும். இது வந்து சரி. ஆப்ஷன் சி வந்து ஏன் தவறு அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சான்றோர் சித்திரம், ஆபிரகாம் பண்டிதர் அவரை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் சான்றோர் சித்திரம் வந்து கொடுத்துருப்பாங்க. கட்டாயம் நீங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான இது எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க. ஆபிரகாம் பண்டிதர் அவருடைய காலம் வந்து 1859லேருந்து 1930 வரைக்கும். பாருங்கள். 110வது கொஷின், தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் வந்து ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர் பிறந்த ஊரான சாம்பவர் வடகரை எனும் சிற்றூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தென்காசி. ஆபிரகாம் பண்டிதர் பிறந்த ஊரான சாம்பவர் வடகரை எனும் சிற்றூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தென்காசி. 112, திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். இது திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் என்று அழைக்கப்பட்டவர் தான் ஆபிரகாம் பண்டிதர். பண்டுவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மருத்துவர். பண்டுவர் என்பதன் பொருள் வந்து மருத்துவர். 114, சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தியவர் யார்னா ஆபிரகாம் பண்டிதர். சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தியவர் வந்து ஆபிரகாம் பண்டிதர். கருணாமிர்த சாகரம் என்ற நூலை எழுதியவர் ஆபிரகாம் பண்டிதர். கருணாமிர்த சாகரம் என்ற நூலை எழுதியவர் வந்து ஆபிரகாம் பண்டிதர். 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் தான் வந்து ஆபிரகாம் பண்டிதர். 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர். மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலவே, ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலவே என்ற பாடல் வரியை பாடியவர் கவிமணி. ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலவே, ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலவே என்ற பாடலை பாடியவர் வந்து கவிமணி. பந்தடிப்போம் உன்னை என்று வெண்ணிலவே, நீயும் பாரில் வர அஞ்சினையோ வெண்ணிலவே என்ற பாடல் வரியை பாடியவர் யார்னா கவிமணி. பந்தடிப்போம் உன்னை என்று வெண்ணிலவே, நீயும் பாரில் வர அஞ்சினையோ வெண்ணிலவே என்ற பாடல் பாடியவர் வந்து கவிமணி. கலைச்சொல் அறிவோம். இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங். ரசாயன உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். ஒட்டு விதை சீட்ஸ். தொழு உரம் வந்து ஃபார்ம்யார்ட் மேன்யூர். மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ். தூக்குனாங்குருவி வெய்வர் பேர்ட். அறுவடை அர்வெஸ்டிங். 120வது கொஷின், அறிவை விரிவு செய். இயற்கை வேளாண்மை கோன் நம்மாழ்வார். இயற்கை வேளாண்மை கோன் நம்மாழ்வார். பனைமரமே பனைமரமே ஆ சிவசுப்பிரமணியன். பனைமரமே பனைமரமே ஆ சிவசுப்பிரமணியன். யானைகள் அழியும் பேருயிர் முகமது அலி யோகானந்த். யானைகள் அழியும் பேருயிர் வந்து முகமது அலி யோகானந்த். பறவைகள் உலகம் சலீம் அலி. பறவைகள் உலகம் சலீம் அலி. 121வது கொஷின், மயங்கொலி சொற்கள். தமிழில் கட்டாயம் ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க. உலை அப்படின்னா கொல்லன் உலை, நீர் உலை. அந்த லை வந்து எந்த லா வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த உலை அப்படின்னா பிடரி மயிர் சேறு தலை.
உலை அப்படின்னா பாடுபடு கலைமான். ஸோ 3 உலை இருக்குது பார்த்துக்கோங்க. வலினா நோய், வலிமை, துன்பம் எல்லாம் குறிக்குது. வலி அப்படின்னா காற்று, இந்த வலினா நெறி, பாதை. மொத்தம் 3 வழி இருக்குது பாருங்கள். கலை ஆண்மான், சந்திரன், கல்வி. இந்த கலைனா அழகு, புல். இந்த கலைனா மூங்கில், கரும்பு. ஸோ 3 இருக்குது பாருங்கள். கணைனா ஒளி, கணைத்தல். 3 சுழி கணை வந்து அம்பு. குறை அப்படின்னா நாய், குறைத்தல். இந்த குறைனா சுருக்குதல். பொறினா நெற்பொறி. இந்த பொறினா தீப்பொறி, அறிவு. ஸோ இதோட 11th தமிழ் இயல் 2 வந்து முடிஞ்சுது. இதில் ரொம்ப கம்மியான கொஷின் தான் வந்து இருக்குது. நம்ம எல்லாமே எடுத்துட்டோம், லைன் பை லைன் தான். ஸோ அடுத்த ஒரு இயலில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.